ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க டிஎன்டெட் 2025 பேப்பர் 2 சைல்டு டெவலப்மெண்ட்டோட மாடல் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ கொஷின்ஸ் பாருங்கள். டாரன்ஸ் ஆக்கத்திறன் சோதனையில் உள்ள மொழி சோதனை மற்றும் படச்சோதனைகளின் எண்ணிக்கை முறை 6,2. டாரன்ஸ் ஆக்கத்திறன் சோதனையில் உள்ள மொழி சோதனை மற்றும் படச்சோதனைகளின் எண்ணிக்கை முறை 6,2. ஆல்பர்ட் ஆட்லர் டேஷ் எனும் கருத்தை தோற்றுவித்தவர். தாழ்வு சிக்கல். ஆல்பர்ட் ஆட்லர் டேஷ் எனும் கருத்தை தோற்றுவித்தவர். தாழ்வு சிக்கல். பலிகடா ஆக்கப்படுதல் என்பது டேஷ் தற்காப்பு நடத்தை. இடமாற்றம். பலிகடா ஆக்கப்படுதல் என்பது டேஷ் தற்காப்பு நடத்தை. இடமாற்றம். நடத்தை சோதனையில் பெரும் பங்கு வகிப்பது. தொழில் தேர்வில் வழிகாட்டல். நடத்தை சோதனையில் பெரும் பங்கு வகிப்பது தொழில் தேர்வில் வழிகாட்டல். எர்கோகிராஃப் எனும் கருவியின் மூலம் ஆராயப்படுவது. உடற்களைப்பு. எர்கோகிராஃப் எனும் கருவியின் மூலம் ஆராயப்படுவது உடல் களைப்பு. மீத்தெளிச் சாயல் பெற்றவராக கூறப்படும் கல்வியாளர். ராதாகிருஷ்ணன். மீத்தெளிச் சாயல் பெற்றவராக கூறப்படும் கல்வியாளர் ராதாகிருஷ்ணன். பிளாண்டரின் இடைவினை பகுத்தாய்வில் டேஷ் பகுதிகள் ஆசிரியரின் செயல்பாட்டை பொறுத்து அமைகின்றது. 1-7 பகுதிகள். பிளாண்டரின் இடைவினை பகுத்தாய்வில் டேஷ் பகுதிகள் ஆசிரியரின் செயல்பாட்டை பொறுத்து அமைகிறது. 1-7 பகுதிகள். செயல்களில் மேலான நிலையை அடைய முற்படுதலே அடைவூக்கம் எனப்படும். செயல்களில் மேலான நிலையை அடைய முற்படுவதே அடைவூக்கம் எனப்படும். முதல் மின்னசோடா பலவாளுமை பண்புகள் பற்றிய பட்டியலில் இடம்பெற்ற உருப்படிகளின் எண்ணிக்கை 550. முதல் மின்னசோடா பலவாளுமை பண்புகள் பற்றிய பட்டியலில் இடம்பெற்ற உருப்படிகளின் எண்ணிக்கை 550. ஒழுக்கம் பற்றிய சார்பு நோக்கத்தை சுமாராக குழந்தை எந்த வயதை அடையும் போது பெறுகின்றது? 11 முதல் 12 வயது. ஒழுக்கம் பற்றிய சார்பு நோக்கத்தை சுமாராக குழந்தை எந்த வயதை அடையும் போது பெறுகிறது? 11 12 முதல். மீத்திறன் மிக்கவர்களின் நுண்ணறிவு 120 139க்கு மேல். மீத்திறன் மிக்கவர்களின் நுண்ணறிவு 120 139க்கு மேல். கிரஹாம் வாலிஸ் கருத்துப்படி ஆக்கச் சிந்தனையில் டேஷ் படிநிலைகள் காணப்படுகின்றன. 4 படிநிலைகள். கிரஹாம் வாலிஸ் கருத்துப்படி ஆக்கச் சிந்தனையில் டேஷ் படிநிலைகள் காணப்படுகின்றன. 4 படிநிலைகள் காணப்படுகின்றன. மாஸ்லோவின் படிநிலை தேவைகளில் 6வது தேவை அழகுணர்வு தேவைகள். மாஸ்லோவின் படிநிலை தேவைகளில் 6வது தேவை அழகுணர்வு தேவைகள். ஒரு குழுவில் மற்றவர்கள் பின்பற்றுவதற்கு முன்மாதிரியாக திகழ்பவரே பெரும்பாலும் அக்குழுவின் தலைவர் என அழைக்கப்படுகிறார் என்று கூறியவர் ஸ்பாட். ஒரு குழுவில் மற்றவர்கள் பின்பற்றுவதற்கு முன்மாதிரியாக திகழ்பவரே பெரும்பாலும் அக்குழுவின் தலைவர் என அறியப்படுகிறார் என்று கூறியவர் ஸ்பாட். சமுதாயம் என்னும் நூலில் தலைமை பற்றி கூறியவர் கிரேக்கம். சமுதாயம் என்னும் நூலில் தலைமை பற்றி கூறியவர் கிரேக்கம். பர்சோனா என்பது எந்த மொழிச்சொல்? லத்தீன். பர்சோனா என்பது எந்த மொழிச்சொல்? லத்தீன். பகுப்பாய்வு உளவியல் கோட்பாட்டை கூறியவர் கார்ல் யூங். பகுப்பாய்வு உளவியல் கோட்பாட்டை கூறியவர் கார்ல் யூங். ஸ்ட்ராங் என்பவரது தொழில் கவர்ச்சி பட்டியல் வெளியிடப்பட்ட ஆண்டு 1927. ஸ்ட்ராங் என்பவரது தொழில் கவர்ச்சி பட்டியல் வெளியிடப்பட்ட ஆண்டு 1927. இம்முறையில் 2 நேர் ஊக்கிகள் பங்கு பெறுகின்றன. ஏதேனும் ஒன்றில் சாதனை புரிய நினைக்கும் ஒருவன் 2 நல்ல சம இலக்குகளை பெற்றிருப்பானாயின் அப்போது எந்த இலக்கினை அடைய முயற்சிப்பது என்பதில் குழப்பம் ஏற்பட்டு மனப்போராட்டம் எழுகிறது. இதன் விளைவு நடத்தையில் பொருத்தப்பாடின்மை தோன்றுகிறது. இது என்ன விதமான ஒரு வெளிப்பாடுன்னு கேட்டிருக்காங்க. அணுகுதல்
அணுகுதல். இம்முறையில் 2 நேர் ஊக்கிகள் பங்கு பெறுகின்றன. ஏதேனும் ஒன்றில் சாதனை புரிய நினைக்கும் ஒருவன் 2 நல்ல சம இலக்குகளை பெற்றிருப்பானாயின் அப்போது எந்த இலக்கினை அடைய முயற்சிப்பது என்பதில் குழப்பம் ஏற்பட்டு மனப்போராட்டம் எழுகிறது. இதன் விளைவு நடத்தையில் பொருத்தப்பாடின்மை தோன்றுகிறது. இது எந்த மாதிரி முறை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அணுகுதல். தனது இச்சைகளையும் மனவெழுச்சிகளையும் உளர்ச்சிக்கல்களையும் பிறரிடம் உள்ளனவாக எண்ணி அதன்படி செயற்படுத்துதல். இதற்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. புறந்தெரிதல். தனது இச்சைகளையும் மனவெழுச்சிகளையும் உளர்ச்சிக்கல்களையும் பிறரிடம் உள்ளனவாக எண்ணி அதன்படி செயற்படுத்துதல் புறந்தெரிதல். நெறிசாரா அறிவுரை பகர்தல் முறையை அறிமுகம் செய்தவர் கார்ல் ரோஜர்ஸ். நெறிசாரா அறிவுரை பகர்தல் முறையை அறிமுகம் செய்தவர் கார்ல் ரோஜர்ஸ். அறிவுரை பகர்தலில் சமரச முறையை அறிமுகம் செய்தவர் கார்ல் ரோஜர்ஸ். அறிவுரை பகர்தலில் சமரச முறையை அறிமுகம் செய்தவர் கார்ல் ரோஜர்ஸ். கல்வி ஈவு, இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடைவு வயது பை கால வயது இன்ட்டு 100. கல்வி ஈவுங்கிறது அடைவு வயது பை கால வயது இன்ட்டு 100. நீண்ட திரள் பதிவேட்டு ஆய்வு முறை என்று அழைக்கப்படுவது தனியாள் ஆய்வு முறை. நீண்ட திரள் பதிவேட்டு ஆய்வு முறை என்று அழைக்கப்படுவது தனியாள் ஆய்வு முறை. கோலன்ஸ்னிக் கருத்துப்படி கல்வி உளவியலில் உட்கூறுகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கற்பவர். கோலன்ஸ்னிக் கருத்துப்படி கல்வி உளவியலின் உட்கூறுகளில் தவறானது எது? கற்பவர். காணல் நீர் அப்படின்னா இல்பொருள் காட்சி. காணல் நீர் அப்படின்னா இல்பொருள் காட்சி. கணிதத்தில் தேர்ச்சி பெற்றிருத்தல் இசை கற்றுக்கொள்வதில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்துவதில்லை. இது டேஷ் கற்றல் மாற்றம். சூனை கற்றல் மாற்றம். கணிதத்தில் தேர்ச்சி பெற்றிருத்தல் இசை கற்றுக்கொள்வதில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்துவதில்லை. இது சூனை கற்றல் மாற்றம். எப்பிங்காஸ் சோதனைப்படி கற்ற பின் முதல் 1 மணி நேரத்தில் டேஷ் பங்கு மறந்து போகிறது. 4/5. அதாவது 5ல் 4 பங்கு மறந்து போயிடுதான். எப்பிங்காஸ் சோதனைப்படி கற்ற பின் முதல் 1 மணி நேரத்தில் டேஷ் பங்கு மறந்து போகிறது. 4/5. இரட்டை காரணி கோட்பாட்டை 1904 வெளியிட்டவர் ஸ்பியர்மேன். இரட்டை காரணி கோட்பாட்டை 1904 வெளியிட்டவர் ஸ்பியர்மேன். கில்போர்டின் நுண்ணறிவு கூறுகள் 180. கில்போர்டின் நுண்ணறிவு கூறுகள் 180. நன்றி.